ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2. ஸோ போன ரவுண்டு வந்து அவனுங்க ஜெயிச்சிருப்பானுங்க. நீங்கள் பார்ட் 1 பார்க்கணுன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் 2 அவனுங்க 3. இப்போ ஒரு ரவுண்ட் நம்மளை அடிச்சுட்டாலும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மேட்சில் நம்மளோட ஸ்கில்லை காட்ட போகிறோம். நம்ம அழுத்தி பிடி ஸ்கில் தான். ஸோ நல்லா பார்த்துங்க, நான் 7 கில்லில் இருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நின்றுட்டு அப்படியே இங்கே வந்து மேலே ஏறி இங்கே ஒரு வால் போட்டு நான் இங்கே ட்ராப் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கிட்ட அதில் தான் தண்ணி கிடச்சா நமக்கு லாபம் தானே. ஸ்கேட் ரீச்சிப் கிடச்சா கூட ஓகே தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த க்ளோவால் தேவையாமல் போட்டு அந்த மாதிரி இதை உடச்சிட்டேன். இதை உடச்சி இது என்னன்னு பார்த்தா நமக்கு ஆறாத கண்ணை தூக்கி கொடுத்துட்டாங்க. சரி ரைட்டு, இங்கே நம்ம டீம் ஆளை படுக்க போட்டுச்சுன்னா பின்னாடி வேறு ஒரு 150 கொடுத்துனா சரி ஓகே. இந்த பக்கம் ஏறி இங்கே ஒருத்தர் அடித்து பிடிச்சி டவுன் ஆகிட்டு இன்னொருத்தர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே கீழே வந்துட்டு வச்சிட்டேன். இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கொண்டுருவாங்கன்னு அதுக்கப்புறம் இந்த டயர் மூமெண்ட் ஜம்ப் பண்ணி மேலே போகாமல் இந்த பக்கம் வந்து இங்கே ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டேன். ஸோ மேலே போய் இங்கே ஓப்பனாக நிற்கக்கூடாது, இந்த கண்டெய்னர் உள்ள போய் நான் வந்து மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டீமாக இன்னொருத்தரும் அதே போல் கீழே விழுந்துட்டார் போல இருக்குது. ஸோ அவருமே இப்போ அந்த டயரை யூஸ் பண்ணி மேலே வருவாப்பில். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிரானைட்டை தூக்கி மேலே போட்டேன், அதாவது ஏதாவது கில்ஸ் விற்கிறான்னு. ஸோ ஒரு பையனும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டு இங்கே நான் கொஞ்சம் அந்த வின்டர் டைரக்டுக்கு மறுபடியும் போட்டு நான் இது மாதிரி இதான் ஃப்ளூக்கில் கிலோ தானே, ஆனால் ஒன்றுமே விழுக்கல. சரி ஹிட்டு நீ நான் அப்படியே ஹீல் பண்ணி விட்டேன். இவன் இந்த பவர் போட்டான், கண்டிப்பாக இங்கே வரவன் எவனாவது இருப்பான். நான் பார்த்தேன் எவனும் கிட்ட வர நினைக்கிறேன். ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒருத்தன் ஒயரை போட்டு வந்தான். ஏன் ஒயரை போட்டு இங்கே ஒருத்தனுக்கு அழுத்தி பிடிங்க, அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவனுக்கு ஒரு அழுத்தி பிடி. இந்த பவரில் வேறு இந்த இலவெடுத்த பவராக வேற போட்டு வந்து நான் ஏன் மாட்டிக்கிறேன். சரி ஓகே, மேலே இருக்கவன் ஈரானா அவனையும் படுக்க போட்டு இங்கே இங்கேயும் ஒருத்தனை அழுத்தி பிடிச்ச முடிச்சு விட்டாச்சு. ஸோ 3 பேருக்குமே கோபராலே மேட்சை முடிச்சிட்டோம். ஸோ 1v3 பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அவனுங்களுமே 3, நாங்களுமே 3. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்கேட் ரீச்சிப்பும் வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரவுண்டு விட்ட உடனே நம்ம வீடியோ பூப்பணும். சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு மோட்டிவ் கொடுத்துருப்போங்க. நான் இப்போ கொஞ்சம் யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளோட இன்ஸ்டா ஐடி தானே. ஸோ மறக்காமல் எனக்காக ஒரே ஒரு ஃபாலோ அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தரோட யூடியூப் சேனல் இருக்குது, அவரோட வீடியோ கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்து சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு சொல்லுங்கள். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பிளேடு தூக்கி போட்டு அங்கே ஒன்று இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒருத்தனுமே இல்லை. சரி நம்ம இந்த பக்கம் உள்வெளியாக பூந்து அப்படியே மேலே போட முடியும் பண்ணிட்டேன். மேலே ஒருத்தன் இருக்கான், அதனால இந்த வரைய உள்வெளியாக பூந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்து பின்னாடி ஒன்றும் இல்லை. சரி மேலே இருப்பானுங்க, அப்படியே நான் மேலே ஓட ஆரம்பித்தேன். இந்த பக்கம் ஓடி வந்தால் எங்கேயும் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேன். அதை என்னடா பண்ணுற மேலே மொட்டை மாடலன்னு அவனை பிடிச்சா இருக்கலாம் பார்த்தா எனக்கு கீழே வந்துட்டோம். சரி கீழே வந்து மேலே போனான் நீ என்ன கீழே வந்து ஃப்ரீஸை தூக்கி போட்டான். டிரைவர் எப்படியா அந்த மேலே வந்து அங்கிட்டு வந்து ஒருத்தன் அடித்தேன், இங்கிட்டு க்ளோவா